காலையில ஒரு 6 மணிக்கெலாம் ஷார்ப்பா கிளம்பியாச்சு. நாங்க கிளம்பி வரும்போது கையில காசு எதுவுமே எடுத்துட்டு வரல. இலவச பயணம் அப்படின்னு அறிவிச்சதுனால. கொஞ்ச தூரம் தான் ஃபர்ஸ்ட் வந்தோம். ரொம்ப தூரம் 9 மணிக்கு மேல தான் எல்லாரையும் அலோட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்தா நீ என்ன வீடியோ எடுத்துட்டு டீ குடிச்சிட்டு அப்படியே பீச்ல நடக்க ஆரம்பிச்சிட்டோம். வெயில் நல்லா சுளிர். அண்ணாவுடைய நினைவிடத்தை பார்க்குற மாதிரி கலைஞருடைய சிலை வச்சிருக்காங்க. ஆமாண்டி, நல்லா இருக்கு. வரலாற்று பெட்டகமாக இந்த நினைவிடத்தில் இருக்குது. கலைஞருடைய அருங்காட்சியகம் செம்மையா இருக்கு இங்கேருந்து பார்க்க. வெயில் அடிச்சு வெறும் வாட்ஸ்அப் வதந்திகளை வந்து நம்பாமல் வரலாற்று தகவல்களை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துக்கு வரலாம். டைம் ஆச்சு, இப்போ நம்ம வந்து வேலைக்கு கிளம்ப வேண்டிய நேரம். பசிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு ஃப்ரூட்ஸ் மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டோம். காலையில் வந்த மாதிரியே இப்போ ரிட்டனும் ஃப்ரீ பஸ்ஸில் தான் போக போகிறோம். தண்ணி வேணுமான்னு கேளு. இன்றைக்கி காலையில் உருப்படியான ஒரு வேலை செஞ்சுருக்கோம் அப்படின்ற ஒரு மன திருப்தி இருக்குது. ரொம்ப நாள் கழித்து காலையில் எழுந்திரிச்சு ஒரு வீடியோ பண்ணுறதுக்காகவே கிளம்பிகிட்டு இருக்கோம். எங்கே போயிருக்கோன்னு முழுசாக தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போகலாம். காலையில் ஒரு 6 மணிக்கெலாம் ஷார்ப்பாக கிளம்பியாச்சு. நம்ம போக வேண்டிய லொக்கேஷன் வந்து பக்கம்தான், இருந்தாலுமே நாங்கள் பஸ்ஸில் தான் போக போகிறோம். இப்போது சார்ஜில் காலைல எழுந்திரிச்சு அலாரம் வச்சு எழுந்திரிச்சு சார்ஜ் தான் போட்டேன் ஃபஸ்ட்டு. நிஜத்தை விட நெல் அழகாக இருக்குது. ரூம்லேருந்து பஸ் ஸ்டாப் வர்றதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் நடக்கணும். இப்போ நம்ம பஸ் ஸ்டாப் கிட்ட வந்தாச்சு. லைட்டாக விடிய ஆரம்பிக்குது. நிற்கும். டிஜிபி ஆஃபீஸ். நாங்கள் கிளம்பி வரும்போது கையில் காசு எதுவுமே எடுத்துகிட்டு வரல. ஆனாலுமே இப்படி தைரியமாக வர முடியுது அப்படின்னா இந்த விடியல் பயண திட்டத்தால் தான். மகளிருக்கு இலவச பயணம் அப்படின்னு அறிவித்ததுனால எங்கே போனாலும் வந்தாலும் கவலை இல்லாமல் ஜாலியாக போய்கிட்டு வரலாம். நேராக போ. கிராஸ் அவங்க போய் பண்ணிக்கலாம். பஸ்ஸில் வந்து கொஞ்சம் தூரம் தான் வந்தோம். கொஞ்சம் தூரம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி இறங்கிட்டோம். அப்படியே போகிற வழியில் எல்லாத்தையுமே வீடியோவில் கவர் பண்ணிக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருந்தோம். கொஞ்ச தூரம் தான் ஃபர்ஸ்ட் வந்தோம். ரொம்ப தூரம் நடந்து வந்தோம். நீங்களும் வந்தால் நடந்து வாங்க கொஞ்சம் தூரம். அடா லொக்கேஷன் பார்த்து எங்கன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம். மண்டே வந்து அண்ணா அப்புறம் கலைஞருடைய நினைவிடங்கள் வந்து திறப்பு விழா நடந்துச்சு. அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் காலங்காத்தால் இவ்வளோ சீக்கிரமாக எழுந்திரிச்சு வந்தோம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா க்ளீனிங் ஒர்க்கு உள்ளே போய்கிட்டு இருக்கு, அதனால் 9 மணிக்கு மேலே தான் எல்லோரையும் அலோட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் கொஞ்சம் பரிதாபமாக அப்படியே நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு வந்துட்டோம். வீடியோ ஃபோட்டோ எடுத்தா நீ என்ன வீடியோ எடுத்துட்டு டீ இந்த மஸ்கா சஸ்கா வாங்குறியா? நல்லா தான் இருக்கும். உள்ள விழுந்துடாது. இது ஒன்று எவ்வளோ அப்படியே வாங்கி அந்த சேரில் வையே. அவங்க சொன்ன டைமுக்கு கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலேயே இருந்துச்சு. இவ்வளோ தூரம் வந்துட்டு உள்ளே போகாமல் திரும்பி போகிறதுக்கு மனசு இல்லை. அதனால் அந்த 1 மணி நேரத்தை கடத்தலாம் அப்படின்னு சொல்லி டீ குடிச்சிட்டு அப்படியே பீச்சில் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். லிட்டரலாக எப்படி நடந்து போகணுன்னு நீங்களே பாருங்கள். ரொம்ப நாள் கழித்து பீச்சுக்கு வந்திருக்கோம். பீச் மணலில் நடக்கிறது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அப்படியே தத்தக்கா பொத்தக்கான்னு நடந்து வந்து கரையில் உக்காந்தாச்சு.
அப்படியே கொஞ்சம் கதைகளை பேசிக்கிட்டு அலைகளை வேடிக்கை பார்த்துக்கிட்டு அப்படியே டைம் ஓட்டிக்கிட்டு இருந்தோம். அங்கங்கே நடக்கிற விஷயங்கள பார்த்துட்டு அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலான்ட்டு உட்காண்ட்ருக்கோம். காலையில் வாக்கிங் வர டைமில் நினைவிடத்தை விசிட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா அவங்களால பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க 9:00 மேலே தான் அலோவ் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் அதுக்குன்னு தனியாக ஒரு டைம் ஒதுக்கி ஒரு நாள் வந்து பார்த்துட்டு போனால் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இந்த மணலில் சின்ன சின்ன ஹோல்ஸாக இருக்கிறது வந்து நண்டோடைய வீடு. வலைன்னு சொல்லுவாங்க, நண்டு வலைன்னு சொல்லுவாங்க. அந்த அலை வரும்போது அப்படியே உள்ளே போயிடும். அப்புறம் போனதுக்கப்புறம் வெளியே வந்து விளையாண்டுருக்கோம். நான் ஜூம் பண்ணி 1, 2 கேட்ச் பண்ணேன். உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். நீ போனேன்னா ஓடி போயிடும். 1 hour later. வெயில் நல்லா சுளீர் நடிக்குது. சரியாக 1 மணி நேரத்துக்கு அப்புறம் உள்ளே அலோவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் உள்ளே வந்தாச்சு. ஃப்ரண்ட்லேருந்தே வீடியோ கவர் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே பார்த்துட்டே வாங்க. அண்ணா மியூசியம்னு ஒரு பில்டிங் இருக்குது. ஆனால் நாங்கள் போன டைமில் வந்து அது ஓப்பனாக இல்லை, க்ளோஸ் ஆகிருந்துச்சு. எங்களை மாதிரியே நிறையா பேர் வெயிட் பண்ணி இருந்து பார்த்துட்டு போனாங்க. வெளியூர்லேருந்துலாம் கட்சிக்காரவங்களாம் நிறையா பேர் வந்திருந்தாங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் இருந்து பார்த்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. யாருக்கும் டைமிங் என்னென்னு கரெக்டாக தெரில. ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு டே அப்படிங்கிறனால டைமிங் வந்து சரியாக தெரியல. அதனால தான் இந்த ப்ராப்ளம். நல்லா இருக்கு. செப்பல் விட்டுட்டு வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இந்த நிழலில் வந்து தரையில் நடக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வெறும் காலில் நடந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். கரெக்டாக அண்ணாவுடைய நினைவிடத்தை பார்க்குற மாதிரி கலைஞருடைய சிலை வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே அண்ணா லைப்ரரின்னு ஒரு குட்டி பிளேஸ் இருக்குது. அப்படியே நினைவிடத்துக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் 2 சைடுமே கலைஞருடைய பொன்மொழிகள் வந்து கல்வெட்டுகளாக பொறிச்சு வச்சுருக்காங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2லேயுமே இருக்குது. ஒவ்வொன்றும் தனித்தனியாக நின்று படிச்சுக்கிற மாதிரி அழகாக வச்சுருக்காங்க. இங்கே வா, இங்கே வா. நம்ம 2 பேரும் தெரியுறோம். இது ஓஷன் பூவாடி. ஆமாண்டி, இது நல்லா இருக்கு. அதை நம்ம இன்னொரு நாள் வந்து பார்த்துக்கலாம். நான் ஈவினிங் வந்து பார்ப்போம். வந்துரு. என்னோடய ஃபோன் வாட்டர் ப்ரூஃப் தான். அப்படியே கல்வெட்டுகளெல்லாம் பார்த்துட்டு மேலே வந்தால் இதுதான் முக்கியமான ஒரு வரலாற்று பெட்டகமாக இந்த நினைவிடத்தில் இருக்குது. கலைஞருடைய அருங்காட்சியகம். இது வந்து மார்னிங் க்ளோஸாக இருந்துச்சு. ஓப்பனாக இருக்கும்போது கண்டிப்பாக இதில் போயிட்டு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். சூப்பராக இருக்குது இங்கேருந்து பார்க்க. இங்கேருந்து பாரு, செம்மையாக இருக்குது இங்கேருந்து பார்க்க. என்னென்ன சொல்கிறான் பாருங்க. வெயில் அடிச்சு கொட்டி சோறு தண்ணி இல்லாமல் நான் இப்போ உட்காந்துருந்த மாதிரி 3 சைட்லேயுமே இந்த மாதிரி சீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது 3 ஆங்கிளில் எந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தாலுமே நடுவில் வந்து கலைஞருடைய நினைவிடம் தெரியும். அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. நிஜமாவே தமிழ்நாட்டில் ஒரு தவிர்க்க முடியாத முக்கியமான ஒரு சுற்றுலாத்தலமாக இது வந்து மாறும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து வடிவமைச்சிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு டைம் நீங்களும் விசிட் பண்ணுங்கள். நைட் டைமில் விசிட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு நைட் டைம்லேயும் வந்து அந்த அருங்காட்சியகத்தையும் சேர்த்து இன்னொரு வீடியோவில் வந்து கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். இரு. இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான நினைவிடத்தை பார்த்துட்டு ஒரே ஒரு விஷயந்தான் ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு.
கலைஞருக்கு வந்து இந்த இடத்துல நினைவிடம் தேவையா அப்படின்னுலாம் நிறையா பேர் வந்து ட்ரால் பண்ணி கேலி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு சொல்லிக்கிற ஒரே விஷயம் என்னன்னா, இப்போது இவ்வளோ பெரிய மெரினா பீச்சை வந்து நம்ம இவ்வளோ அழகா இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து கலைஞர் தான். சிங்கார சென்னை அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் தான் மெரினாவை வந்து இவ்வளோ அழகுபடுத்துனாங்க. அப்படி இருக்கும்போது அந்த தலைவருக்கே இங்கே இடம் இல்லைன்னா வேறு யாருக்கு இடம் கொடுக்க போகிறீங்க நீங்கள்? கலைஞர் மேலே வந்து அரசியல் ரீதியாக இல்லாமல் தனிப்பட்ட ரீதியாக விமர்சனங்கள் கேலி கிண்டல்களை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் வந்து நாங்களும் தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நன்றி மறந்த தமிழர்கள் அப்படின்னு பேர் வைக்கிறது தான் சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வெறும் வாட்ஸ்அப் வதந்திகளை வந்து நம்பாமல் வரலாற்று தகவல்களை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துக்கு வரலாம். ஒரு தடவை இல்லை, எவ்வளோ தடவை வந்தாலும் கண்டிப்பாக சலிக்காது. நிறையா விஷயங்களை வந்து நீங்கள் கற்றுக்கலாம் இங்கே வந்தால். அவ்வளோதான், வந்த வேலை திருப்தியாக முடிஞ்சிருச்சு. ஆஃபீஸுக்கு டைம் ஆச்சு. இப்போ நம்ம வந்து வேலைக்கு கிளம்ப வேண்டிய நேரம். காலையில் ஒரு டீயும் பிஸ்கெட்டும் தான் சாப்பிட்டோம். 2 hours ஆயிடுச்சு. லைட்டாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு ஃப்ரூட்ஸ் மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டோம். காலையில் வந்த மாதிரியே இப்போ ரிட்டனும் ஃப்ரீ பஸ்ஸில் தான் போகிறோம். யாருமே இல்லை பஸ்ஸில், நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். தண்ணி வேணுமான்னு கேளு. இன்றைக்கி காலையில் உருப்படியான ஒரு வேலை செஞ்சுருக்கோம் அப்படின்ற ஒரு மன திருப்தி இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.